ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். கிரிக்கெட் தவிர மற்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மெஸ்ஸியோட லாஸ்ட் கிளப் அது முதல் இங்க சென்னை எஃப்சி சைன் பண்ணி எடுத்துட்டு இருக்க யங்ஸ்டர் வரைக்கும் எல்லா நியூஸுமே தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெஸ்ஸியோட நியூஸ்ல இருந்து நான் போறேன். மெஸ்ஸி ரீசெண்டா கொடுத்திருந்த ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர் மியாமி தான் என்னோட கடைசி கிளப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்திருந்தாரு. அதுதான் இப்போதைக்கு ஹாட் டாபிக்கா இருக்கு. அண்ட் ஃபேன்ஸ் பல பேர் இதை கேட்டு டிசப்பாயின்மெண்ட்டும் ஆயிருக்காங்க. ஏன்னா மெஸ்ஸி நிறைய கிளப்ல ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஏஜுமே ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா எந்த கிளப்பும் அவர் ஆட போற மாதிரி தெரியல. இன்டர் மியாமி தான் கடைசி கிளப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேக்ஸிமம் இன்டர்நேஷனல் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி அங்க வந்து அவரை பார்க்கலாம். மெஸ்ஸியை பத்தி பேசிட்டோம், ரொனால்டோவை பத்தியும் பேசி ஆகணும்ல. ரொனால்டோ வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஜெர்மனி போய் லேண்ட் ஆகிட்டாரு. எதுக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து நேஷனல் டீமுக்காக பிளே பண்ண போறாரு ஹீரோ 2024. அண்ட் இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு ரெக்கார்டுமே அவருக்கு இருக்கு இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஒரு மென்ஸ் பிளேயர் தொடர்ந்து 6 முறை ஹீரோ கப்ஸ் ஆடுறது அப்படிங்கிறது வரலாற்றிலே இவர் தான் முதல் முறை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2004 இருந்து இப்போ வரைக்கும் 6 முறை வந்து ஹீரோ கப்ல வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு. கண்டிப்பா இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அப்படியே இந்த இன்டர்நேஷனல் ஃபுட்பால்ல இருந்து நம்ம இந்தியன் ஃபுட்பாலுக்குள்ள வந்தோம் அப்படின்னா, 2025 ஏஎஃப்சி கப்புக்கான ஏசியா கப் குவாலிஃபயர்ஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதற்கான குரூப்ஸ் இப்போதைக்கு பிரிச்சிருக்காங்க. அண்டர் 20 பொறுத்த வரைக்கும் இந்தியா குரூப் ஜில ஈரான், மங்கோலியா அண்ட் லாவோஸ் இந்த டீம்களுக்கு இடையில இடம் பிடிச்சிருக்காங்க. அண்ட் அண்டர் 17 ஏசியா கப் குவாலிஃபயர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா குரூப் டில இருக்காங்க. அவங்க கூட தாய்லாந்து, புரூனே அண்ட் டர்க்மெனிஸ்தான் இந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க. ஆல்ரெடி இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் குவாலிஃபயர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா முடிஞ்சிருச்சு. அண்டர் 17 அண்டர் 20 டீம்ஸ் ஏசியா கப் குவாலிஃபயர்ஸ்ல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இப்போதைக்கு உருவாயிருக்கு. வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு கப் குவாலிஃபயர்ஸ் அப்படிங்கறத ஆடி இருந்தாங்க. அங்க கட்டார் டீம் பெருசா சீட் பண்ணாங்க இந்தியாவை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு ஃபிஃபா கூட எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. எந்த ஒரு தீர்வுமே இதுக்கு கொடுக்காம இது அப்படியே வந்து மூவ் ஆன் பண்ணி போயிட்டாங்க. ஃபிஃபா இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் பார்த்து அதற்கான ஆக்ஷன் எடுத்தாலோ இல்ல அதற்கான ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கொடுத்தாலோ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கறதா பல இந்தியன் ஃபேன்ஸோட ஒபினியனா இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அந்த கோல் அப்படிங்கிறது கோடிக்கணக்கான இந்தியர்களோட கனவை தகர்த்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இந்தியாவுக்கு ஃபுட்பால்ல நடந்த மிகப்பெரிய சீட்டிங்கும் அப்படினே இதை சொல்லலாம். இந்தியன் ஃபுட்பால் நியூஸ்ல இருந்து அப்படியே ஐஎஸ்எல் குள்ள என்ட்ரி ஆகும். இந்தியன் சூப்பர் லீக் அடுத்த எடிஷன் 2024-25 எடிஷனுக்காக இப்போதைக்கு பல டீம்ஸ் வந்து பிளேயர்ஸ் சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவ் பண்ணிருக்காங்க. 2023-24 எடிஷனோட கோல்டன் பூட் வின்னரான டிமெட்ரியஸ் அவரை கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சில இருந்து சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. 2 இயர் கான்ட்ராக்ட் டீல் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல மூவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஈஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் அவங்களுக்கு சரியா இல்ல. அடுத்த சீசன் நல்லா அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்பவே அடித்தளம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் சென்னை எஃப்சியை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா டீம்ஸையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வேகமாவே இந்த டிரான்ஸ்ஃபர்ல மும்முரமா இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த சீசன் எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது இந்த சைனிங்ல இருந்தே தெரியுது. ஆல்ரெடி நிறைய பிளேயர்ஸ் சைன் பண்ணி எடுத்துட்டாங்க. அந்த வகையில மேலும் 2 ஸ்ட்ரைக்கர்ஸ் சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான ஸ்ட்ரைக்கரான வில்மர். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலம்பியன் ஸ்ட்ரைக்கர். அவரை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்எல்ல ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒரு பிளேயர் தான். பஞ்சாப் எஃப்சி, நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி எல்லாம் ஆடி இருக்காரு. அண்ட் பல கண்ட்ரீஸ்க்காகவும் பிளே பண்ணிருக்காரு. டேனியல் சீமா கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போறதுக்கான ஒரு பிளேயரா அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அண்ட் இவர் மட்டும் இல்லாம 23 வயதான ஒரு ஸ்டார் கிட் அவரையுமே சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. அவரும் ஒரு ஸ்ட்ரைக்கர் தான். கியான் நசரி அப்படிங்கிற பிளேயரை மோகன் பகான் டீம்ல இருந்து இப்போதைக்கு கான்ட்ராக்ட் மூலமா சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. அவருக்கு 3 இயர் கான்ட்ராக்ட் டீல் கொடுத்திருக்காங்க. யங்ஸ்டரை எடுத்து ஒரு மாதிரி டெவலப் பண்றது வந்து சென்னை எஃப்சிக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து இப்போதைக்கு கியானுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சென்னை எஃப்சியோட சைனிங் நான் சொன்ன மாதிரியே ரொம்ப மும்முரமா போயிட்டு இருக்கு. அண்ட் கூடவே இன்னும் மேலும் 3 பிளேயர்ஸ் அவங்க சைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதற்கான அப்டேட்டும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். அதற்காக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா செஸ் நியூஸுக்குள்ள என்ட்ரி ஆகும். செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அண்டர் 20 கேர்ள்ஸ், அதாவது ஜூனியர் கேர்ள்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அந்த FIDE சாம்பியன்ஷிப்பை அடிச்சிருக்காங்க இந்தியாவை சேர்ந்த திவ்யா தேஷ்முக். இந்தியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு செஸ் சைடு ரொம்ப டாமினண்டா இருக்காங்க. ஆல்ரெடி இப்போ நார்வே செஸ் டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரக்ஞானந்தா அண்ட் அவங்களோட சிஸ்டர் வைஷாலி ரொம்ப டாமினன்ஸா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில ஜூனியர் செஸ் டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் திவ்யா இப்போதைக்கு சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. இது வந்து பார்க்கவே நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா டென்னிஸ் நியூஸுக்குள்ள என்ட்ரி ஆகும். ரோகன் போப்பண்ணா பாரிஸ் 2024 ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு டபுள்ஸ்ல. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்டயே
முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியா டென்னிஸ் அகாடமி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அவர்கிட்ட 2 சாய்ஸும் கொடுத்திருந்தாங்க. அவர் சூஸ் பண்ணது ஸ்ரீராம் பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தர். பாலாஜியுமே நல்ல டேலண்டடான ஒருத்தர் தான். சோ அவரை வந்து பார்ட்னரா டபுள்ஸுக்கு சூஸ் பண்ணியிருந்தாரு ரோஹன் போபண்ணா. பட் இப்போதைக்கு அது ரொம்ப பெரிய டாக்கிங் பாயிண்டா இருக்கு டென்னிஸ் வேர்ல்ட பொறுத்த வரைக்கும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா கொடுத்திருந்த 2 சாய்ஸ்ல பாம்ப்ரி அண்ட் கூடவே ஸ்ரீராம் பாலாஜி இருந்தாங்க. கம்பேர் டு ஸ்ரீராம் பாலாஜி, பாம்ப்ரி வந்து பாத்தீங்கன்னா ரேங்கிங்ல ரொம்ப முன்னாடி இருக்கிற ஒரு பிளேயர். அச்சீவ்மெண்ட்ஸும் அவரை விட நல்லாவே பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ ரோஹன் போபண்ணா ஸ்ரீராம் பாலாஜியை சூஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறது தான் இப்போதைக்கு டாபிக்கா இருக்கு. பட் என்ன கேட்டீங்க அப்படின்னா ரோஹன் போபண்ணாக்கு அவர் தான் கம்ஃபர்டபிள்னு அவர் நினைச்சாருன்னா அவரையே கொடுக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்படி இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அது நீங்களா சூஸ் பண்ணி முன்னாடியே முடிவு பண்ணி அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லாம சாய்ஸ் அவர்கிட்ட கொடுத்ததுனால அவர் சூஸ் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா அதை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கறதா என்னோட ஒப்பீனியன். சோ என்னோட ஆசை இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காம்போ ஒலிம்பிக்ஸ்ல மெடலை மட்டும் தட்டி தூக்கிட்டாங்கன்னா இது எல்லாமே அப்படியே வந்து மறைஞ்சிடும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையா இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத. சோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் தங்க மகன் நீரஜ் சோப்ரா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜாவ்லின் த்ரோவர். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா இன்ஜுரினால கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படிங்கிறது அவருக்கு இருந்துருந்துச்சு, கஷ்டப்பட்டு இருந்தாரு. சோ இப்போ திரும்பவும் அவரோட கம்பேக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜூலை 18 அன்னைக்கு நடக்க போற பாவோ நர்மி அந்த டோர்னமெண்ட்ல தன்னோட கம்பேக்கை கொடுக்க இருக்காரு நீரஜ் சோப்ரா. அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டா ஒலிம்பிக்ஸ்ல தான் ப்ளே பண்ண போறாரு அப்படிங்கிறதும் கூடுதலான விஷயம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு கபடி நியூஸ், ஒரு கபடி பிளேயர் பத்தின நியூஸ். ப்ரோ கபடியோட ரேடிங் மிஷின் அப்படின்னு அழைக்கப்பட்ட ராகுல் சௌத்ரி பல பிளேயர்ஸுக்கு அதாவது கபடி பார்க்குற எல்லாருக்குமே பெரிய இன்ஸ்பிரேஷனும் கூட இவர். ஸோ இப்போ ராகுல் சௌத்ரி உத்தரப்பிரதேஷ் கபடி லீகோட அம்பாசிடரா வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருந்தாரு. அதுல இருந்தே சில இன்ஸ்டிங்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா அவர் பிளேவே பண்ணிருக்கலாம், அப்படி இருக்கிறப்போ எதுக்கு அம்பாசிடரா இருக்காரு, அவ்வளவு பெரிய ஏஜ் ஒன்றும் ஆயிடலையே அப்படின்னு நினைக்கிறப்போ ஸோ இப்பதான் ரீசெண்டா வெளியே இருக்கு ஒரு ஹிண்ட்டுமே கொடுத்திருக்காரு. வரக்கூடிய ப்ரோ கபடி லீக் சீசன் 11 தான் தன்னோட கடைசி டோர்னமெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சூட்சமமா என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீசனோட நான் என்னோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பா டிசப்பாயின்மெண்டான ஒரு நியூஸ் தான். பட் இந்த சீசன் 11ல அவர் ஏதாச்சும் ஒரு டீம் ஆக்ஷன்ல எடுப்பாங்களா அப்படிங்கிறதுலே ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு அப்படிங்கிறதும் கூடுதலான விஷயம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது சீசன் ஸ்டார்ட் ஆனாதான் தெரியும், ஆக்ஷன் வந்தாலும் தெரிஞ்சிடும். ஸோ வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போமே. அந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்குலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.